உங்கள் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றும் கால பைரவர். வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம், காசு, வசதி, வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கிறதா? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எவ்வளவுதான் உழைத்தாலும் முன்னுக்கு வர முடியலையே, எனக்கு நேரமே சரியில்லை என்று எப்போதாவது இதைப்போல் நீங்கள் புலம்பி இருக்கிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். நேரம் சரியில்லை என நினைப்பவர்கள் தங்களின் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுவதற்கு நம் முன்னோர்கள் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுதான் கால பைரவர் வழிபாடு. கால சக்கரத்தின் சுழற்சியை மாற்றி உங்கள் தலை விதியையே மாற்றி அமைக்கும் சக்தி கால பைரவருக்கு உண்டு. இன்று நமது மகா டிவைன் சேனலில் கால பைரவரை எப்படி வழிபடுவது, எந்த கிழமைகளில் என்னென்ன பலன் கிடைக்கும் மற்றும் விதியை மாற்றும் அந்த சக்தி வாய்ந்த பைரவரின் மந்திரம்தான் என்ன ஆகியவற்றை முழுமையாக பார்க்க போகின்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்திடுங்கள். யார் இந்த கால பைரவர்? சகல லோகங்களையும் அச்சுறுத்தி வந்த தீய சக்திகளான அரக்கர்களை அழிக்க சாட்சாத் ஈசனின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவரே பைரவமூர்த்தி. இவரே பிரம்மனின் ஆணவத்தை அழிக்க அவனது 5 தலைகளில் ஒரு தலையை கொய்து நான்முகனாக மாற்றியவர். இவரே அந்தகாசுரனை அழித்த உக்கிர ருத்ர வடிவனானார். அன்னபூரணியிடம் தானம் பெற்று காசி ராஜனாக கால தேவனாக வீற்றிருப்பவரும் இந்த பைரவரே. காலம் எனப்படும் யமனின் அதிகாரத்தை குறைத்து தம்மை சரணடையும் பக்தர்களுக்கு அபயம் அளித்து நீண்ட ஆயுள் வழங்கும் கருணை தெய்வம் என புராணங்கள் போற்றுகின்றன. பைரவர் என்பவர் சாதாரண தெய்வம் அல்ல. பைரவரின் உடலில் 9 நவக்கிரகங்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் 64 யோகினிகளும் அமைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. காலத்தை நிர்வகிக்கும் இவரிடமிருந்தே திருவாக்கியம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கள் உருவானதாக கூறப்படுகின்றது. சிவன் கோவில்களில் காவல் தெய்வமும் இவரே. இரவு கோவில் நடை சாத்தும் போது மொத்த கோவில் பாதுகாப்பும் திறவுகோலும் இவரிடமே ஒப்படைக்கப்படும். சிவன் சொத்து அனைத்திற்கும் இவரே காவலாளி. இவரை வழிபடாமல் உங்களின் சிவ வழிபாடு முழுமை பெறாது. கால பைரவர் என்பவர் அஷ்ட திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவர்களாகவும், தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை ஒழிக்கவும் 64 விதமான பணிகளை செய்ய 64 விதமான பைரவர்களாகவும் உருவானார். இந்த 64 மூர்த்தங்களில் அஷ்ட பைரவர்கள் மட்டுமே பக்தர்களால் அதிகம் வணங்கப்படுகின்றனர். இனி வாழ்வில் வழியே இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று தவிப்பவர்கள் கூட கரையேற்றி வாழ்வு அளிப்பவர் இந்த பைரவர். இவர் காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவர் என்பதால் உங்களின் கர்ம வினைகளையும் பாவ புண்ணியங்களையும் அழிக்கும் ஆற்றல் இவருக்கே உரியது. எனவே இவர் கால பைரவர் என அழைக்கப்படுகிறார். சரி, பைரவரை எந்த கிழமையில் எப்படி வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அல்லது சங்கட சதுர்த்தி அன்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு புனுகு பூசி நந்தியாவட்டை மலர் மாலை அணிவித்து
வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீரும். சிவனருள் பரிபூரணமாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலோ அல்லது மாலையிலோ மிளகு தீபம் ஏற்றி வணங்கினால் நீங்கள் இழந்த பொருளை அல்லது செல்வத்தை மீண்டும் பெறலாம். மேலும் எதிரிகள் தொல்லையும் ஒழியும். புதன்கிழமை அன்று பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூமி மற்றும் சொத்து இவைகளில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் உகந்த நாள் புதன்கிழமை. வியாழக்கிழமை அன்று விளக்கேற்றி மனமுருகி கும்பிட்டால் ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற கண் திருஷ்டிகள் மற்றும் தீய சக்திகள் உங்களை விட்டு விலகும். வெள்ளிக்கிழமை மாலையில் வில்வ இலைகளாலும் வாசனை மலர்களாலும் பைரவருக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை செய்து துதித்தால் கொடிய வறுமை நீங்கி செல்வ பெருகும். மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். சனி பகவானுக்கே பைரவர்தான் குரு. எனவே இவரை பிரத்யேகமாக சனிக்கிழமையில் அன்று பூஜித்தால் அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் கடுமை விலகி வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், அதாவது மாலை 4:30 முதல் 6 மணி உள்ள நேரத்தில் பைரவருக்கு செவ்வரளி மாலை சாத்தி மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் நீண்ட நாட்களாக தடைபடும் திருமணம் கைகூடும். ராகு தோஷம் முழுவதும் விலகும். முக்கிய குறிப்பு: தேய்பிறை அஷ்டமி. இது தவிர ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு மிகவும் உகந்த நாளாகும். அன்றைய தினம் பைரவருக்கு செந்நிற மலர்கள் சாற்றி செவ்வாடை அணிவித்து நெய் தீபம் அல்லது மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும். சக்தி வாய்ந்த கால பைரவரின் காயத்ரி மந்திரம். பைரவர் உடலில் பூமியை தாங்கும் 8 நாகங்களும் மாலையாக இருந்து அலங்கரிப்பதால் இவரை வேண்டினால் அனைத்து விதமான சர்ப்ப தோஷங்களும் விலகும். மேலும் இவரை வழிபடும் போது நாம் உச்சரிக்க வேண்டிய மிக முக்கியமான மந்திரம் கால பைரவன் காயத்ரி மந்திரம். இதோ மந்திரம். தயவுசெய்து பேப்பரில் எழுதி கொள்ளவும் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கவும். ஓம் காலகாலாய வித்மகே காலதீதாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஓம் காலகாலாய வித்மகே என்பது என்ன அர்த்தம் என்றால், காலத்தை கடந்து நின்ற காலனுக்கும் காலனானவரை, அதாவது பைரவரை நான் அறிவேன் என்பது அர்த்தமாகிறது. காலதீதாய தீமகி என்பது காலத்தை கடந்து விளங்கும் அந்த பரம்பொருளை தியானிக்கிறேன் என்பது விளக்கம். தன்னோ பைரவ பிரச்சோதயாத், அந்த பைரவமூர்த்தி எனக்கு நல்வழி காட்டி அருளட்டும் என்பதே இதன் பொருள். சரி, இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? பயம் நீங்குதல். மரண பயம் மற்றும் எதிரிகளால் ஏற்படும் பயத்தை வேரோடு போக்க வல்லது இந்த மந்திரம். கால மேலாண்மை. நேரத்தை வீணடிக்காமல் வாழ்க்கையை மிகவும் பயனுள்ள வழியில் நல்ல காலத்தை, அதாவது நல்ல நேரத்தை அமைத்து கொள்ள இது உதவும். சனி தோஷ நிவர்த்தி. ஏழரை சனி, அஷ்டமச்சனி போன்ற சனி தோஷங்களின் தாக்கத்தை குறைக்க இந்த வழிபாடு மிகவும் சிறந்தது. வழக்குகளில் வெற்றி. நீதிமன்ற வழக்குகள் மற்றும் நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள சட்ட ரீதியான சிக்கல்களில் வெற்றி கிடைக்க இந்த மந்திரம் பெருமளவு உதவுகிறது. இதை தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டில் விளக்கேற்றி வைத்து குறைந்தது
27 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்வில் நடக்கும் அற்புதத்தை நீங்களே விரைவில் உணர்வீர்கள். நேயர்களே, கெட்ட நேரம் என்று இனி கவலைப்பட வேண்டாம். கால பைரவரை முழு நம்பிக்கையோடு சரணடையுங்கள். உங்கள் துயரங்கள் அனைத்தும் பனிபோல் விலகும். மறுபிறவி இல்லாத பெருவாழ்வை தருபவர் கால பைரவர். அவரை நாடினால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஓம் கால பைரவாய நமக. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள், பரிகாரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மகாதேவன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து பைரவரின் அருளை அனைவரும் பெற உதவுங்கள். கே. மகாலிங்கம் ஐயர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.